தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல ஜோல் தீப் அப்படிங்கிற இந்தி திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல ஜெய்தீப், சைஃப் அலி கான் மற்றும் பல நட்சத்திர பட்டாளர்கள் நடிச்சிருக்காங்க. ஒரு டைமண்ட் ஐஸ் தில்லரா இந்த படத்தை கொடுத்திருக்காங்க. ரெட்ஸ் அண்ட் டைமண்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விலை மதிப்பு மிக்க டைமண்டை எப்படி கொள்ளையடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தீம்ல போகக்கூடிய கதை. ஜெய்தீப் தான் பாத்தீங்கன்னா அந்த டைமண்டை கொள்ளையடிக்க முயற்சி பண்றாரு. சோ இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பயங்கர பிசினஸ் மேனா இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு டெரரான பீஸா காட்டுறாங்க. இவர் வெறும் கையாலே அடிச்சு மத்தவங்களை காலி பண்ற அளவுக்கு ஒரு டெரரான பீஸா காட்டுறாங்க. அப்ப இந்த டைமண்டை யாரால கொள்ளையடிக்க முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது உலகத்திலேயே தலை சிறந்த ஜோல் தீஃபா இருக்காரு சைஃப் அலி கான். சோ அவரை வச்சு இந்த டைமண்டை கொள்ளையடிக்க முயற்சி பண்றாங்க. ஆரம்பத்துல சைஃப் அலி கான் மறுக்கிறார். அதுக்கு பிறகு அவருடைய குடும்பத்தை மிரட்டி அவரை இந்த டைமண்டை கொள்ளையடிக்க முயற்சி பண்ணிருக்கிறாங்க. இவரும் ஒத்துக்கிறாரு. அந்த டைமண்டை இறுதியா எப்படி கொள்ளையடிக்கிறாரு, அதுல வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அது தப்பிச்சாரா இல்லையா அப்படிங்கறத ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லக்கூடிய திரைப்படம் தான் இந்த ஜோல் தீப். இந்த படத்தை பத்தி ஆலோசனை அப்படின்னா ஒரு தூம் ரேஞ்சுக்கு ஒரு பரபரப்பான ஒரு ஐஸ் த்ரில்லரை கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ஐஸ் டென்னவும் இருக்குதான் செஞ்சிச்சு. அந்த அளவுக்கு பரபரப்பு இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதிரியான ஐஸ் த்ரில்லர் படங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு டைமண்டை கொள்ளையடிக்க போறாங்க. அதை எப்படி கொள்ளையடிக்க போறாங்க, அதுல இருந்து எப்படி தப்பிச்சாரா இல்லையா, அதுல இருந்து எப்படி தப்பிக்க போறாரு, அதுக்கான பேக்கப் பிளான் என்ன இப்படிங்கிற ஒரு பரபரப்பு எக்ஸ்டென்மெண்ட் தான் இருக்கணுங்க. இந்த படத்துல சுத்தமா இல்லை. அதுக்கான கதைக்களத்தையும் ப்ராப்பரா எழுதல அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல அந்த டைமண்டை கொள்ளையடிக்கணும் அப்படின்னா தலை சிறந்த சைஃப் அலி கான் மட்டும்தான் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது ஏன், அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத ப்ராப்பரா அந்த படத்துல சொல்லல. அதே போல டுவர்ட்ஸ் எண்ட் சைஃப் அலி கான் அந்த ரெட்ஸ் அண்ட் டைமண்டை எப்படி கொள்ளையடிக்க போறாரு, அது போற பிளானா இருக்கட்டும், அதுல எப்படி ஜெய்தீப்பை மாட்ட வைக்கிறாரு, அந்த சீன்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நீட்டா ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் ஓவராலா பார்க்கும்போது இப்ப இருக்கிற ஐஸ் த்ரில்லர் படங்களோட இதை கம்பேர் பண்ணும்போது இது ஒரு பிலோ ஆவரேஜ் படம் அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல எமோஷனல் பெரிய அவ்வளவு கனெக்ட் ஆகல. அப்பாவுக்கும் மகளுக்கும் இருக்கக்கூடிய அந்த பாண்டிங், அதுல இருக்கக்கூடிய சின்ன பிரச்சனைகள் அதுவுமே பெருசா ஒர்க் அவுட் ஆகல. லவ் போர்ஷன்ஸும் பாத்தீங்கன்னா அடுத்தனுடைய மனைவியை கனெக்ட் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுவும் பெருசா எடுபடல. தென் அதே போல பாத்தீங்கன்னா அடல் கண்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில லிப்ஸ் ஆஃப் சீன்ஸ் இருக்கு. பட் அதுக்கான மாதிரி பிளான் பண்ணிக்க மொத்தத்துல இந்த படத்துக்கு எப்படி தரை கொடுக்குற ரேட்டிங் 5 to 2.5. அடுத்த வருஷத்துல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.